வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக என்ன முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சார்ந்து ஒரு 3 முக்கிய அரசியல் தலைவர்கள். ஒன்று காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர், ரெண்டாவது ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சராகிய உமர் அப்துல்லா, மூணாவது அசாதுதீன் ஓவைசி. இந்த 3 பேரும் எதிர்ப்பாக குரல் கொடுத்துருக்குறாங்க. ஐநா சபையில் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தான் என்னென்னு விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல ஐநா சபையில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஐநா சபையில் இந்தியாவின் தரப்பிலிருந்து இப்போ பர்மனண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய பட்டேல் என்ற அந்த பெண்மணி நமது குரலை தெளிவாகவும் அழுத்தமாகவும் உச்சரித்திருக்கிறார். இது ஜனநாயகத்திற்கு எதிரான படுகொலை. அது மட்டுமல்லாமல் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு இந்தியா பலியாகி இருக்கிறது. இந்தியா தான் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறது. உலக நாடுகள் இதை உடனடியாக தங்கள் பார்வைக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வந்து இந்த விஷயத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சசி தரூர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளா கொலான்னு யாருக்குமே புரியாத மாதிரியே பேசுவார். பேசுகிறது மட்டும் இல்லை, சில நேரம் எதையாவது ஒரு அறிக்கையை விட்டு காங்கிரஸ்லேயே அவருக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்ருவாங்க. அப்படின்றது அவர் எப்போவுமே பண்ணக்கூடிய வேலை. பல காலமாக திருவனந்தபுரத்திலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவைக்கு மேலே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரத்தோட நிரந்தர எம்பினே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சசி தரூர் அந்த திருவனந்தபுரம் தொகுதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவரது ஆங்கில புலமை அப்படிங்கிறதெல்லாம் மிக சிறப்பாக பேசப்படும். அது நம்ம இதுவரை வாழ்க்கையில் கேள்வியே படாத சில வார்த்தைகளெல்லாம் அவர் பயன்படுத்துவார். முதல்ல ஃப்ளாபர்காஸ்டட் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லி தான் நான் கேட்டேன். ஃப்ளாபர்காஸ்டட்னா ஒன்றும் கிடையாது, அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியோடு கூடிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஆங்கிலத்தில் தன்னுடைய புலமையை அடிக்கடி வெளிக்காட்டுவார். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பேசுவார்னு நினைக்கிறேன். இந்த முறை காஷ்மீர் சம்பவம் குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி அங்கே நடந்த சம்பவம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. சரி, ஓகே, இதற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சரி, ஆனால் அந்த பாடம் புகட்டும் போது அது மிகப்பெரிய விலையோடு வரும். இட் கம்ஸ் வித் எ பிக் ப்ரைஸ் அப்படின்றார். சரி, தக்க பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டீங்க. பாடம் புகட்டணும்னா என்ன செய்யணும்? படையெடுத்து போகணுமா அப்படின்னு சொன்னால் அதில் அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றார். நம்மளும் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். தக்க பாடம் புகுத்தணும்லாம் நம்ம சொல்லலை. நம்ம சொன்னது என்ன செஞ்சோம், யார் அந்த இதில் ஈடுபட்டார்களோ அவர்களை பொதுவெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்தணும். அது பாகிஸ்தான் தான் செஞ்சதுன்றதை அம்பலப்படுத்தி அதன் மூலமாக என்ன பிரச்சனை நடந்திருக்கு, பாகிஸ்தானோட பின்னணி என்ன, அதன் மூலமாக உலக நாடுகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக மிரட்டணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு, தக்க பாடம் புகட்டணும். தக்க பாடம் புகட்டணுன்னா அடிக்கணும்னு அர்த்தம். பாஜக சொல்லக்கூடிய அதே இதுதான். ஆனால் தட் கம்ஸ் வித் அ ஹெவி ப்ரைஸ் அண்ட் தட் எரா இஸ் ஓவர் அப்படின்றார். அது மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றார். இப்படி வளவளா கொலான்னு நீ ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு பேட்டி கொடுக்காமே இருந்திருக்கலாம். சரியா? இப்போ இவர் பேசுனதுக்காக இப்போ காங்கிரஸ்காரங்களும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க.
சரியா? அடுத்தால ஓவைசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பாஜக வந்து அவரை வந்து ஹீஸ் அ ரேடிக்கல் எலிமெண்ட் அப்படின்றாங்க. ரேடிக்கல் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர் போன்ற ஒரு நபர் தான் அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் ஆக்சுவலாகவே பாஜகவோட பி டீம் அப்படின்றாங்க. இந்த வக்ஃப் பில்லில் கூட அவர் பெருசாக வாயை திறக்கவே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் சொல்லும்போது என்ன சொல்லிகிட்டு இருக்கிறார் அவர், இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு அந்த அவங்க நாட்டு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப தப்பு. நாங்கள் வந்து நியூக்ளியர் கண்ட்ரின்னு பாகிஸ்தான் சொல்கிறதெல்லாம் சும்மா. நீங்கள் நியூக்ளியர் கண்ட்ரினா அப்போ நாங்கள்லாம் என்ன நியூக்ளியர் கண்ட்ரி இல்லையா? தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தை சரி. அது சொல்லும்போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிலாவல் புட்டோ, அவங்க பெனசீர் புட்டோவோட பையன், அவர் தான் இந்த பேட்டியை கொடுத்தது. அது சொல்லியே சொல்கிறார், உங்கள் அம்மாவையே தீவிரவாதம் தான் பலி கொண்டது. அப்படி இருக்கும்போது தீவிரவாதத்துக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறது எப்படி நியாயம் அப்படின்னாரு. இந்த வரி சரியாக இருக்குது, அடுத்த வரி தான் சரியாக இல்லை. என்ன சொல்கிறாரு, அந்த பாகிஸ்தான் அமைச்சர் சொல்கிறாரு, சிந்து நதி எங்கள் நதி, அதில் ஒன்று தண்ணி ஓடும், இல்லைனா இந்தியர்களின் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ரத்தம் ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதில் ஓடப்போவது இந்தியர்களின் ரத்தம் அல்ல, பாகிஸ்தானியர்களின் ரத்தம் அப்படின்றார். மாற்றி மாற்றி இரு பக்கத்துலேயும் வெறுப்பை தூண்டும் விதமாகவே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது தவறான விஷயம். இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிறுவுவது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து எந்த டவுட்டும் இல்லை, லஷ்கர் இ தொய்பால பயிற்சி எடுத்த அந்த தொக்கர் அப்படின்ற நபர் தான் இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இந்த கொடூர செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போது இந்த தொக்கர்ன்ற நபர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான் மூலமாக தான் லஷ்கர் இ தொய்பால பயிற்சி பெற்றாருன்றது வர டீட்டெயில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ இவரை நேரடியாக பாகிஸ்தான் அரசு எப்படி செஞ்சது அப்படிங்கிறத சம்பந்தப்படுத்தி அதை உலக அரங்கில் அரங்கேற்றுவது தான், அவர்களை அம்பலப்படுத்துவது தான் சரியான செயலாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாமையே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரத்த ஆறு ஓடும், அணுகுண்டா தூக்கி போடுவோம், இதெல்லாம் என்ன பேச்சா? இதெல்லாம் பேச்சே கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து இந்த இடத்துல ஒரு இன்டெல் ஃபெயிலியர் இருக்குது, இல்லைன்னா நம்ம மறுக்கலை. அப்படி ஒரு இன்டெல் ஃபெயிலியர் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் தலை சிறந்த உளவுத்துறைன்னு சொல்லக்கூடிய மொசாடே வந்து என்ன செஞ்சாங்க, அக்டோபர் 7 அன்றைக்கி காலையில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு தெரியாமல் தானே இருந்தாங்க. அப்போ உலகத்தின் தலைச்சிறந்த ஒரு உளவுத்துறைன்னு சொல்லக்கூடிய மொசாட்லேயே இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்திய உளவுத்துறையில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதையும் மறுக்க முடியாது. ஒரேடியாக வந்து சில லூசுங்கெல்லாம் பேசிட்டு திரிகிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே செஞ்சாங்க அப்படின்னு. அந்த கோணத்தை நான் வந்து ஏற்றுக்க முடியாது. சரியா? அது வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒருவேளை இராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்து அதில் வந்து சில அதிகாரிகள் அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் பொதுமக்கள் மீதான தாக்குதலை இவ்வளவு சுலபமாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு மொசாட்டோட இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா, இந்தியாவோட உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 100% ஃபுல் ப்ரூஃப் இன்டெல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எங்கேருந்தோ தகவல்களை வாங்கி அதை வச்சு இவங்க முடிவு பண்ணி இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு பேசுகிறது தான் அந்த இன்டெல் அனாலிசிஸ். அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்றதை ஒத்துக்கலாம். ஆனால் டோட்டலாகவே வந்து கையாளத்தனம்னு பேசக்கூடாது, அது வந்து தவறு. மூணாவதாக ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, அவரும் இதே மாதிரி தான் குழப்படியாக பேசியிருக்கிறார். என்னென்னா, ஜம்மு காஷ்மீரோட பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும், நான் வெறும் முதலமைச்சர் தானே அப்படின்றாரு. சரியான பேச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு உண்டான பாதுகாப்பை ஒன்றிய அரசாங்கம் தான் உறுதி செய்யணும். ஒரு மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்தின் மீது வெளிநாட்டிலிருந்து நடத்தக்கூடிய தாக்குதல்களை பொறுப்பாக்க முடியாது. சரியா? ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துச்சுன்னா, அந்த தாக்குதல் நடந்ததுக்கு காரணமாக உமர் அப்துல்லாவை காரணம் சொல்கிறது பாஜக சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சரியான செயல் கிடையாது. ஆனால் அவர் என்ன இன்னொன்று சொல்கிறாருன்னா, ஒரு முதலமைச்சராக எங்கள் மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் நான் தான் வரவேற்றேன். உங்களை போன்ற டூரிஸ்ட்டுகள் வரணும் எங்கள் மாநிலத்துக்கு, வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் தான் வரவேற்றேன். வந்த விருந்தினர்களுக்கு
கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நான் கொடுக்க தவறிவிட்டேன் என்பது எனக்கு மிகவும் மன கஷ்டமாகவும் மன வருத்தமாகவும் இருக்கிறது அப்படின்றார். இவர் பேசுகிறதுலையாவது ஒரு நியாயம் இருக்குது. இப்படியாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளிலிருந்தும் ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டேட்மெண்ட் விடும் நேரம் அல்ல. கேள்வியை பாஜகவை நோக்கி நீங்கள் கேளுங்க. பாஜகவை நோக்கி கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்யும் விதமாக சசி தரூர் ஒரு பக்கம் வேறு ஏதோ ஒன்று பேச, வி ஹாவ் டு கிவ் அ ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ், பட் தட் இஸ் அ வெரி ப்ரைஸி, தட் எரா இஸ் ஓவர் அப்படி இப்படின்லாம் போட்டு குழப்பி அடிச்சிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறதோ, இல்லை இங்கே ரத்த ஆறு ஓடிச்சுன்னா அது பாகிஸ்தான் ரத்தமாக இந்தியா ரத்தம் ஓடுமா அப்படின்லாம் பேசுகிறது. அதே போலவே ஆனால் உமர் அப்துல்லா சொன்னதில் மட்டும் ஒரு விஷயம் நியாயம். நான் என் மாநிலத்துக்கு வந்த விருந்தினர்களை சரியாக பாதுகாக்க தவறிவிட்டேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். அவர்கிட்ட என்ன இராணுவமாக இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட முதலமைச்சர் என்ற அதிகாரம் கூட இல்லை. அவர் இன்னும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வேணுன்றத போராட்டத்திலேயே அவர் இன்னும் நீடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி போய் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டேட்டுன்ற ஸ்டேட்டஸை நாங்கள் ரெஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. எப்போ என்னன்னு சொல்லவே இல்லை, அதுவும் சொல்லலை. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ அவருக்கு அந்த பெரிய தலைவலி ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் நாம் ஐநா சபையில் இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஐநா சபையில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும். அதை மோடி அரசாங்கம் செய்யுமா, சரியான முறையில் செய்யுமா அப்படின்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் நிற்கிது. இந்த 3 பேர் கருத்துக்களை பற்றியும் ஐநா சபையின் செயல்பாடுகள் குறித்தும் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.